ஏனுங்க, எல்லாரும் நியூஸை தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. எல்லாரும் எவ்வளோ எதிர்பார்ப்புகளோட, எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ ஆசையோட வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்க, இப்படி ஆனது எல்லாருக்குமே மனசு கஷ்டமா இருக்கு. ச்சே, என்ன கடவுளே இப்படி சோதிக்கிறீங்க. பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி யாருக்காவது அடிபட்டாலே மனசு தாங்காது. ஒட்டுமொத்த உயிரும் போயிருக்கு. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இனிமே ஏரோப்ளேன்ல போகணுங்கிற ஆசையவே விட்டுறணும், அந்த அளவுக்கு இருக்கு. ஏய் முப்பாத்தா, ஹனிமூன் போகணும்னு சொல்லியே, ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போகவா? தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகமே இந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஃப்ளைட்ல போகணும்னாலே கொஞ்சம் பயத்தோட தான் இருப்பாங்க. அதுவும் நானெல்லாம் ஃப்ளைட்ல கண்ணால கூட பார்த்தது இல்லைங்க. போகணும்னு நினைச்சு எவ்வளோ ஆசையா இருந்தது தெரியுமா? இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உலகத்துல நான் கொஞ்ச நாள் வாழணும், அதனால ஃப்ளைட்ல போற ஆசையெல்லாம் விட்டுறணும். ஏனுங்க மாமா, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த டைம்ல ஃப்ளைட்ல போலாமான்னு கேக்குறீங்க? அது ஹனிமூனுக்கு சுத்த வெக்க கடத்தனமா இல்ல? நீ தானடி ரொம்ப நாளா ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்பட்ட. அதுதான் வா, ஒரு எட்டு போயிட்டு வரலாம். எப்பா, இந்த ஆள் என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணி கங்கணம் கட்டிட்டு அலைகிறாரு. மாமா, என்னை கொல்லணும்னா ஃப்ளைட் வரைக்கும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஒரு மூட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து எதுலையாவது கலந்து கொடுத்துருங்க, ஒரேடியா போய் சேர்ந்துருவேன். ஃப்ளைட்ல வெடிச்சு சாகிறதுக்கு இப்படி சாகிறது எவ்வளவோ மேலு. மேலு ஹனிமூன் ஏதாவது கேப்ப? வாயவே திறக்க மாட்டேன். இனிமே ஏரோப்ளேன்ல போற ஆசையே நமக்கு வரக்கூடாது. இத்தனை பேர் இறந்து இவளுக்கெல்லாம் புத்திமதி சொல்ல வேண்டியதா இருக்கு.